குத்து விளக்கு ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே என்னை இன்சல்ட் பண்ற மாதிரியே பண்ணாங்க. பல ஹார்ட் டிஸ்கள் காணாமல் போனதாக ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமா நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாம பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் வசித் அவர். வணக்கம். வணக்கம். குறிப்பா இப்போ டிவிக்கு ஆட்சி அமைந்த பிறகு பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் பெரிய கேள்வி கூத்தாகவும் சிக்கலாகவும் போய்கொண்டிருப்பது பார்க்க முடிகிறது. ஆனா டிவிக்கு நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் பேசுவதும் கூட ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறுவதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கூட பார்த்திருப்பீங்க, சென்னை மேயருக்கும் எம்எல்ஏ பல்லவிக்கும் ஒரு சிக்கல். சிக்கல் கூட சொல்ல முடியாத புரோட்டோகாலை ஃபாலோ பண்றோம்னு அவங்க மேயர் சொல்றாங்க. ஆனா இவங்க என்னைய அவமதிப்பு விட்டாருன்னு சொல்லி தனியா பேட்டி தராங்க. இது ஒரு டிபேட்டா ஊடகங்கள்லாம் பேசும் பொருளா மாறி இருக்கிறது. முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, மேயர் அவர்கள் செய்திருப்பது ஒரு தவறான அணுகுமுறை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். என்னதான் புரோட்டோகால்னு ஒண்ணு இருந்திருந்தாலுமே கூட நீங்க ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தோடு வெளிப்பட்டு இருக்கலாம். அதுல குறிப்பா அந்த மெழுகுவத்தியை குத்துவிளக்கு ஏற்றி விட்டு கொடுக்கிற போது அவர் கையிலே பக்கத்தில் இருந்து கொண்டு பெறுவதற்கு முயற்சிக்கிறார். ஒரு கர்டசி தானே. அவர் ஏற்றினால் என்ன, இது என்ன வரிசைப்படிதான் செய்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறதா என்ன? அரசியல் அமைப்பு சாசனம் குத்துவிளக்கத்தை சொல்லியிருக்கா முதல்ல? அது ஒரு சம்பிரதாயத்துக்காக செய்கிற நடவடிக்கை தான். அப்புறம் அந்த சம்பிரதாய நடவடிக்கையில் ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை கடைபிடிப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது? எந்த விதமான பெரிய சிக்கலும் இல்லை. அதை செய்திருக்க முடியும். ஆனால் திட்டமிட்டு அவருடைய கையில் அந்த மெழுகுவர்த்தியை கொடுக்காமல் அதை நகர்த்துவது என்பது உண்மையிலேயே அவரை அவமதிப்பதுதான். இதுவே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் அதை மேயர் செய்திருப்பாரா? அங்க போட்டியிட்ட அண்ணன் KS ரவிச்சந்திரன் வெற்றி பெற்றுட்டாரு. உதாரணத்துக்கு வச்சுக்கோ, திருவிக நகர்ல அவர் எம்எல்ஏ வாய் வந்திருக்காரு. அவர் வாங்குறாருன்னா அதை தட்டியிருப்பாரா மேயர் பிரியா? அப்போ நீங்க என்னவாக நீங்கள் வெளிப்படுகிறீர்கள் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். விஜய் மீது 1000 விமர்சனங்கள் நம்ம வைக்கிறோம். இந்த தேர்தல் வெற்றி என்பதையே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு நம்ம பேசுறோம். அதுல எல்லாம் ஒண்ணும் மாறுபட்ட கருத்துல அட்லாஸ்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதிநிதி. அவரும் உங்களை போல ஒரு பெண்ணாக இருந்து அரசியலில் களத்தில் நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் மீது நீங்க கருத்தியல் ரீதியாக விமர்சனத்தை வைங்க. அவர் களத்துல செயல்படலன்னு சொல்லுங்க, அவர் செய்திருக்கிற குறைகளை சொல்லுங்க, அது வேறு. ஆனா நீங்க இந்த மாதிரி அவர்களை உதாசீனப்படுத்துவது, ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை கூட வெளிப்படுத்தாமல் இருப்பது, அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு வித்தக பாசறையாக இருக்கிற இயக்கத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவை உருவாக்கும் இந்த மாதிரியான செயல்கள். இது திமுகவுக்கு ஒரு நலன் பயக்காது. இது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு ஆரோக்கியமான அரசியலை விரும்பக்கூடிய கட்சியினுடைய நடவடிக்கையாக அது அமையாது. இது அண்ணன் மு.க. ஸ்டாலின் விரும்புவாரா? கண்டிப்பாக விரும்ப மாட்டார். விஜய் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னால் வாருங்கள் என்று வாஞ்சியோடு அழைக்கக்கூடிய தலைவர் அந்த தலைவர். நான் ஒரே ஒரு விஷயத்த மேயர் பிரியா போன்றவர்கள் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, 2016 மக்கள் நல கூட்டணி தேர்தல் களத்துல நிற்குது. மக்கள் நல கூட்டணியால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவுது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், அந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடைசி தேர்தல், தான் தலைவராக இருந்து நடத்துகிற கடைசி தேர்தல் அப்படின்னு நிச்சயமாக அவருக்கு தெரியும். அடுத்த தேர்தலில் இருந்தாலுமே கூட நம்மால் இதே நிலையில் தேர்தலில் பங்கேற்க முடியாது. உடல் சோர்வு ஏற்பட்டுரும், தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைமை வரும். 2021 கடைசி தேர்தல் நமக்குன்னு அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் மக்கள் நல கூட்டணி அவர் முதலமைச்சராவதை தடுத்து நிறுத்திடுச்சு. திமுக தோல்வியை தழுவிடுச்சு. அண்ணா அறிவாலயத்துக்கு வர்றாரு. பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க, இந்த தேர்தல் முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. அந்த தலைவர் சொன்னாரு, பொது உடைமை இயக்கம் இல்லாத சட்டப்பேரவை அமைவதை நான் வெறுமையோடு பார்க்கிறேன்னு சொன்னார். யாரால் தோல்வியை தழுவினாரோ, யாரால் அந்த முதலமைச்சர் நாற்காலியை இழந்தாரோ, யாரால் தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி நொடி பொழுதுகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து அவரால் அதை
கடந்து செல்ல முடியாது என்கிற ஒரு நிலைமை வந்ததோ, அவர்கள் இல்லையே சட்டப்பேரவையில் என்று வருத்தப்படுகிற நாகரீக அரசியல் தலைவராக இந்திய துணைக்கண்டத்தில் வெளிப்பட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் வழி வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் நீங்கள் எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 1000 காரணங்களை அவர் சொல்லலாம். புரோட்டோகால்னு சொல்லலாம், இதான் விதின்னு சொல்லலாம், இப்படிதான் நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லலாம். முதல்ல குத்து விளக்கு ஏத்துறது புரோட்டோகாலான்னு நான் கேட்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. ஓகே, அதுவே கேள்விக்குறியாகும் போது இன்னொரு விஷயம் நடக்குதுனாக்கா, அவருக்கு போட்டியாக இன்னொரு இடத்துல ஒரு கட்டடம் திறக்கும் போது அவங்க முந்தி கட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சிறுபுலத்தனமான தள்ளுமுள்ளாக மாறுகிறது. டிவிகேவுடைய எம்எல்ஏவும் முந்திடுறாங்க. அது ஒரு சிக்கலாகவே மாறுது 2 பேத்துக்குமே. இல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து தவறு செய்தா அது பொது விமர்சனத்துக்கு வராது சார். நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அதாவது இது ஒரு 1000 காலத்து பயிர். இது நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சி. இதன் மீதுதான் கல்லடியும் சொல்லடியும் வந்து விழும். இப்ப தாவேக்கா தப்பு பண்ணிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நாம பொது சமூகத்தினுடைய குரலாக பேசுவோம். காமன் சிவிலியன்ஸ் என்ன பேசுவான்? அவங்களுக்கு தெரியாதுங்க, புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப திமுக செய்யுதுன்னா, ஏங்க திமுக இது கூட வாங்க தெரியாது என்னங்க சொல்றீங்க? 50 வருஷம் அதிகாரத்துல இருந்த கட்சிங்க அது, அந்த கட்சிக்கு இது கூட தெரியாதாங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அப்போ திமுக எவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டியிருக்கு. திமுகவினுடைய ஒவ்வொரு அடியும் அளக்கப்படுது சார். மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு சொன்னாரு சார் அண்ணா. என்னுடைய ஒவ்வொரு அடியும் அளக்கப்படுகிறதுன்னு சொன்னாரு. தெரியாமலா சொன்னார் அண்ணா? அப்போ தன்னுடைய அடிகள் அளக்கப்படுகிறது என்று சொன்ன தலைவரின் பின்னால் வந்திருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் மக்களால் கவனிக்கப்படுகிறது, கவனத்தில் கொள்ளப்படுகிறது. நீங்க புரிஞ்சுக்கணுமா வேணாமா? நீங்க சென்னையினுடைய மகத்தான மேயராக பணியாற்றி இருக்கிறீங்க, மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஒரு பெண்ணாக இருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த ஒருவராக இருந்து நீங்கள் பரிணமித்த விதத்தை நாங்கள் பார்த்து பார்த்து வியக்கிறோம். நாங்கள் பாராட்டி பாராட்டி மகிழ்கிறோம், உங்களை ஆராதித்து மகிழ்கிறோம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கத்தினுடைய பெயருக்கும் அது அவப்பெயரை உண்டாக்கும். எனவே இது போன்ற செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தாவேக்காவோடு போட்டி போடுறது இல்ல திமுகவுடைய வேலை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேர்தல்ல மட்டும்தான் போட்டி, மத்த எந்த விஷயத்திலும் திமுகவோடு தாவேக்கா போட்டியிடுகிற நிலையில் இல்ல. அதுக்கு அந்த பக்குவம் இல்ல. அதனால அவங்க செய்யறாங்க, நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. அந்த வேலையை நாம செய்யக்கூடாது. அவர்கள் செய்வதை கூட நாம நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டுமே தவிர அவன் கிள்ளிட்டாங்கிறதுக்காக நாம கிள்ளுவது அல்ல மெச்சூரிட்டி. நம்ம அரசியலில் வேறு நிலையில் இருக்கக்கூடிய இயக்கம், கோட்பாட்டின் வழி, தத்துவத்தின் வழி தலைவர்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம். நம்முடைய இயக்கத்தின் பேரில் நின்று கொண்டு இந்த வேலையை செய்வது மேயர் போன்றவர்களுக்கு அழகல்ல. அது இனியும் தொடரக்கூடாது என்றுதான் நான் விரும்புகிறேன். நிச்சயமாக ஒரு தார்மீக ஒரு கருத்துரிமை மட்டுமே எல்லாருக்கும் உண்டுங்கிறதையும் தாராளமான அப்புறமோட தெளிவா சொல்லியிருக்கீங்க. இந்த தொடர்ச்சியா இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, குறிப்பாக செந்தில் பாலாஜி பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா மின்வெட்டுங்கிறதுக்காக முதல் முறையாக டிவிக்கு ஆட்சிக்கு வந்த 20 நாள்லயே பாத்தீங்கன்னா எல்லா வீதிகளிலும் ஆட்கள் குழுமி கொண்டு அது பெரிய விமர்சனமாக எந்த அளவுக்கு அவங்களை வரவேற்றாங்களோ அந்த அளவுக்கு டிவிக்கு ஆட்களே கூட கரண்ட் இல்லாம நான் என்ன பண்ண முடியும். இப்ப கூட ஒரு பெண்மணி பேசிருக்காங்க, நீங்க மாமன் சீர்லாம் எங்களுக்கு கொண்டு வர வேணாங்க, ஆனா நீங்க கோடி கொண்டு வந்துருவீங்க போல இருக்கு எங்களுக்கு அப்படின்னு ரொம்பவும் உருக்கமா பேசுறாங்க. இப்ப ஹார்ட் டிஸ்க் பிரச்சனையா இருக்குது. இது நிர்வாக குறைபாடுங்கிறத தெளிவாக பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமா நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாம பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிர்மல்குமார் என்ன சொல்றாருனாக்க, நிறைய சிக்கல்கள் இருக்குது, கடந்த ஆட்சியில நிறைய குளறுபடி நடக்குதுன்னு சொல்றாரு. கடந்த 5 வருடத்துல இருக்க அனைத்து டெண்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டேட்டா கணினியில இருக்குது. இல்ல, பொதுவாக மின்சார வாரிய கடன்ல இருக்கு அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தாவேக்கா தரப்புல இருந்து. அது என்னமோ புதுசா இப்பதான் மின்சார வாரியம் 2021 இருந்து 2026 ஆட்சியில தான் கடன்ல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சட்டப்பேரவை 2021 சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடராக அமைந்தது. பட்ஜெட்டை தாக்கல் செய்ததற்கு பிறகு பல்வேறு துறைகளினுடைய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். அப்ப மின்சாரத்துறையின் மீதான விவாதத்துல தெல்ல தெளிவாக அன்றைக்கு அமைச்சராக இருந்தான் செந்தில் பாலாஜி ஒரு செய்தியை சொன்னாரு. 1,55,000 கோடி கடன்ல இருக்கு மின்சார வாரியம். அந்த 1,55,000 கோடி கடனுக்கு வருடத்துக்கு 15,000 கோடி கடனுக்கு வட்டி செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்ப நீங்க இந்த புள்ளி அப்படியே வச்சுக்கோங்க. எடப்பாடி ஆட்சி காலத்தில்
எவ்வளவு கடன் விட்டுட்டு போறாரு மின்சார வாரியத்துக்கு? 1,55,000 கோடி கடன் விட்டுட்டு போறாரு. வட்டிக்கான தொகை எவ்வளவு? ஆண்டுக்கு 15,000 கோடி. இப்ப அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். புதுசாக அரசு கடன் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி வருவோம். அந்த 1,55,000 கோடியோடு 5 ஆண்டுகளுக்கு 15,000 கோடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா 75,000 கோடி சார் 5 ஆண்டுகள்ல. 1,55,000 கோடி 75,000 கோடி ரெண்டு சேர்த்தா எவ்வளவு சார் கணக்கு? நிர்மல்குமார்ட்ட நம்ம கேட்போம் சார். ஆனா இந்த அரசு எவ்வளவு தெரியுமா கடன் வச்சுட்டு போயிருக்கு? வெறும் 1,38,000 கோடி தான் கடன் வச்சுட்டு போயிருக்கு. அப்ப ஏற்கனவே இருந்த கடனை வட்டியை செலுத்தி கடனை குறைத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் கடைசி 2 ஆண்டு காலம் லாபகரமாகவே இயக்கி இருக்கிறார்கள் துறையை, நஷ்டப்படுத்தாமல் இயக்கி இருக்கிறார்கள் துறையை என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட ஒரு அரசு எப்படி சார் நல்லா செயல்பட முடியும்னு நிர்மல்குமார் நினைக்கிறாரு. நீங்க எடப்பாடி பழனிசாமி 1,55,000 கோடி ரூபாய் வைத்துவிட்டு போன அந்த கடனை வட்டியையும் கட்டி அந்த கடன் சுமையையும் குறைத்து லாபகரமாக இயக்கினார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே கொண்டு செலுத்துவதில் எந்த சிக்கலை நீங்கள் சந்தித்தீர்கள்? அதை சொல்லுங்க முதல்ல. ஒருவேளை மின் பற்றாக்குறை இருக்கு சார், மின்சாரம் இல்ல சார். ஏன்னா 2006 மின் பற்றாக்குறை உள்ள மாநிலமாக தமிழ்நாடு மாறி போச்சு. 2006 இருந்து 2011 திமுக ஆட்சி அன்னைக்கு இழந்ததற்கு காரணமே மின்சார குறைபாடுதான். மின்சாரத்தை பகிர்ந்தளிக்க முடியாமல் இருந்த மின் தட்டுப்பாடுதான். அன்னைக்கு மின்வெட்டு அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடிய ஒன்று தமிழ்நாட்டுல. அதன் பிறகு மின்மிகை மாநிலமாக மாறிச்சே. மின்மிகை மாநிலமாக மாற்றுவதற்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் பல வியூகங்களை வகுத்து பல அனல் மின் நிலையங்களை கொண்டு வந்து பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸை நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி புதுசா பவர் பிளான்ட்ஸை அறிமுகப்படுத்திட்டாரு தமிழ்நாட்டுக்கு. விண்டுமில் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்துட்டாரு. அதை காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்து அது வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போறதை விட லாபகரமாக உங்களுக்கு நாங்க மாநிலத்துக்குள்ளேயே வாங்கிக்கிறோம், நீங்க வேறு மாநிலங்களுக்கு விற்க கூடாதுன்னு சொல்லி காற்றாலை மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தியாளர்களை எல்லாம் அழைச்சு பேசி மின்சாரத்தை சீராக பெறுவதற்குண்டான வழிவகைகளை செய்து வச்சுட்டாரு. 2011 அது ரொம்ப சீரா நடந்துருச்சு. நடந்து முடியும் போது ஆட்சியை இழக்கிறாங்க. அதன் பிறகு அம்மையார் அவருடைய நிர்வாக திறமையில அதை ரொம்ப அழகா டேக் ஓவர் பண்ணி கொண்டு போனாங்க. மின்மிகை மாநிலமாக மாறி போச்சு. இப்ப மின்சார பற்றாக்குறை இல்ல. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிற போது மின்சார பற்றாக்குறை இல்ல. தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் மின்சார பற்றாக்குறை இல்ல, மின் தடை இல்ல. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்று மின்சார தடை இல்ல, மின் பற்றாக்குறை இல்ல. ஆட்சிக்கு வந்தோன்னா மின்சார தடை வந்துருச்சு. அப்ப அதுக்கு திமுக காரணமாயிடுச்சு. திமுக காரணமாக இருக்குமே ஆனால் எப்போதும் மின்சாரம் பிரச்சனையா இருக்கணுமே. தேர்தல் தேதி இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே மின்சாரம் பிரச்சனையா இருக்கணுமே, ஆகலையே. நீங்க அதிகாரத்துக்கு வந்தோன்னு ஆகுதுன்னா அப்ப அது நிர்வாக குளறுபடி தானே. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நிச்சயமாக உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு அனுபவம் இல்லை, அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனர்ஜி கார்பரேஷனோட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு தெரியல. செக்ரட்டரிஸ் என்ன பண்ண போறாங்க, அவங்களுடைய அட்வைஸ் கேட்டா அது சரியா இருக்குமா சரியா இருக்காதான்ற புரிந்து கொள்ள முடியல. இதெல்லாம் நமக்கு தெரியுது. நிர்வாக சிக்கல் இருக்கு, நடைமுறை சிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனா ஏன் குற்றச்சாட்டை கொண்டு போய் திமுக மேல வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். கிளாரிட்டியோட நடந்துச்சு சார் அரசு. எந்த விதமான சிக்கலும் இல்ல சார் திமுக தரப்புல. அதுவும் குறிப்பா மின்சாரத்துறையில இல்ல சார் எந்த சிக்கலுமே. நீங்க கடந்த ஆட்சி காலத்துல 5 ஆண்டுகள்ல எங்காவது 1 மணி நேரத்துக்கு மேலாக மின் தட்டுப்பாடு இருந்துச்சா சொல்லுங்க? 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மாவட்டத்துல இந்த ஊர்ல மின் தட்டுப்பாடு இந்த 5 ஆண்டுல இருந்துச்சுன்னு நீங்க ஒரு மாவட்டத்தை காட்டுங்க, ஒரு கிராமத்தை காட்டுங்க, எங்கேயுமே இல்லை சார். அப்ப அந்த அளவுக்கு சீராக மின்சாரத்துறையை இயக்கிருச்சு சார் ஒரு அரசு. இதை இந்த நாட்டு மக்கள் அனுபவித்து பார்த்துட்டாங்க. நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையோட புரியாமல் நிர்மல்குமார் போன்றவர்கள் பொய்யை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு தவறான நடவடிக்கை. இது உண்மையிலேயே சரி செய்யப்படணும். மின்சாரம்ன்றது இன்றியமையாத ஒண்ணு சார். இன்னைக்கு நீங்க மின்சாரம் இல்லாமல் இந்த சமூகமே இயக்க முடியாத ஒரு சூழல் உண்டாகி போகுது. எல்லாம் இப்ப எலக்ட்ரிக் தான், டிபெண்ட் ஆன் பவர்னு ஆயிடுச்சு. பவர் கையில இல்லாம போச்சுன்னா இந்த பவர் இல்லாம போயிடும் பாத்துக்கோங்க. அங்க வீட்டுக்கு பவர் இல்லைன்னா இங்க நாட்டுல பவர் இருக்காது. அப்ப உங்களை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை இந்த மக்கள் செய்திருவாங்க. நீங்க ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள், முதலாக அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நிர்வாக திறனை இதன் மூலமாகத்தான் மக்கள் தீர்மானிப்பார்கள். எனவே குறைகளை சொல்லிக் கொண்டிருக்காமல் இந்த துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை களைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப அது மட்டும் பிரச்சனை இல்லை. நிர்மல்குமாருக்கு என்ன சொல்றது, இடிமேல் இடிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை, ஐடியாலஜி ரீதியான ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னாக்க, திருப்பவன்ற விவகாரத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்க, தீவிரம் ஏத்துவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது நிர்மல்குமாருக்கு மேற்கொண்டு, ஏன்னா அவர் தொகுதி எம்எல்ஏவா மாறி இருக்காரு,
ஏன் சிஎம் விஜய்க்கே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஐடியாலஜியா என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. கடந்த ஆட்சி என்ன நடந்துன்னு மக்களுக்கு தெரியும். இதுல என்னவாக போக வாய்ப்பு இருக்கு, என்ன முடிவு எடுப்பாங்க, இதை எப்படி பாக்க? திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஒரு படத்தை எடுத்தீங்கல்ல, ஆமா, அதுக்கு எங்க இருந்து தடை வந்துச்சு? இங்க இருந்தே வந்தது. இங்க இருந்தா தடை வந்தது. அப்போ அந்த அரசினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல. அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம இதை சொல்லுவோம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்கிற ஆவணப்படத்தை பெரும் முயற்சி எடுத்து ஒரு குழு எடுக்குது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நடந்தது என்ன, மக்களுடைய மனநிலை என்ன, அங்க எந்த இடத்துல கலவர சூழல் மூழ்வதற்கான வாய்ப்பு உருவாச்சு, சமூக நல்லிணக்கம் எந்தெந்த காலத்திலிருந்து அந்த திருப்பரங்குன்றம் மண்ணில் சுற்று வட்டாரத்தில் நிலை பெற்றிருக்குதுன்னு ஒரு ஆவணப்படங்க. அந்த ஆவணப்படத்தை அரசு சார்பில் பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஆவணப்படத்தை எடுத்தவர்கள் தப்பாவே எடுத்துக்கிட்டோம் சார். நான் புரிஞ்சுக்கிறேன். அரசுக்கு ஒரு பதட்டம் இருக்கு, பயம் இருக்கு. ஜிஆர் சாமிநாதன் ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயப்படுது இந்த அரசு. அப்படி கூட வச்சுக்கிறேன் நானு. பாருங்க, தவறான கருத்து சொல்லப்பட்டிருக்கா, பொய்யான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கா, பொது சமூகத்தினுடைய அமைதிக்கு ஆபத்து ஏற்படுதா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த படம் ரொம்ப நீதமா தாங்க இருக்குன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறதுல இந்த அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப இந்த அரசு ஒரு நயவஞ்சகத்தனத்தோடு அந்த படமே ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தடுக்குதுன்னா உண்மை வெளியில வர்றது இந்த அரசு விரும்பலன்னு அர்த்தம். இந்த அரசு திருப்பரங்குன்ற மக்களினுடைய பக்கம் நிற்கல, சமூக நீதியின் பக்கம் நிற்கல, சமூக நல்லிணக்கத்தை வேண்டும் என்று பேசுபவர்கள் பக்கம் நிற்கல, மாறாக கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போட்டுருவேன்னு சொன்னார் பாருங்க ஜிஆர் சுவாமிநாதன். அவர் பக்கம் இந்த அரசு நிக்குது. இதுல உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி நமக்கு விடை கிடைச்சு போச்சு இந்த அரசு என்னவாக இயங்க போகிறது என்பது. இந்த அரசு நிச்சயமாக தீபம் ஏற்றுகிற வேலைய இந்த காவி துண்டு அணிந்து கொண்டு ஒருத்தர் வந்தார் பாருங்க, அவர் கையில ஒப்படைக்கும். we will face the consequences. கடந்த ஆண்டு இதே விவகாரத்தில் ஒரு ஆட்சி இருந்த போது அரசு அதிகாரிகள் சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப காணாமல் போவார்கள். இப்ப we are not ready to face the consequences சொல்லி லீவு போட்டு அந்த அதிகாரிகள் வீட்டுக்கு போவாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுல ஒன்னும் பெருசா இந்த அரசு செஞ்சிடாது. ஏன்னா இந்த அரசை வழிநடத்துகிற மாட்சிமை தங்கிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் திருப்பரங்குன்ற விவகாரத்துல வாய் மூடி கள்ள மௌனம் காத்தாருங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நீ ஒண்ணு பாதிக்கப்பட்ட பக்கம் நெல்லு, இல்ல பாதிப்பை ஏற்படுத்தியவன் பக்கம் நெல்லு. ஏன் நீ வாய் திறக்காம இருந்தேங்கிறது தான் கேள்வி. டிடிவி தினகரன் ஒரு நிலைப்பாடு எடுத்தாருங்க. எடப்பாடி பழனிசாமி கெட்டுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தாருங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. என்ன நிலைப்பாடு? ஒண்ணு திருப்பரங்குன்றத்தினுடைய தன்மைக்கு எதிரான நிலைப்பாடு, அல்ல திருப்பரங்குன்றத்தினுடைய தன்மைக்கு ஆதரவான நிலைப்பாடு. திருப்பரங்குன்றம் என்ன வாங்க இருக்கு? சமூக நீதிக்கான மண்ணா இருக்கு. அங்க அந்த தெருவுல இருக்கிறவங்க முஸ்லீமாவும் இருக்காங்க, இந்துவாவும் இருக்காங்க, கிறிஸ்டினாவும் இருக்காங்க. ஆனா ஒரு தாய் வைத்து பிள்ளையா இருக்காங்க. வீட்டை பூட்டி சாவி அக்கா நீ வச்சுக்கக்கா, புள்ள வருவான் ஸ்கூல்ல இருந்து கொடுத்துட்டு பொண்ணு முகமோதியர் வீட்டு அம்மா போய் அந்த இந்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு போகுது சார். இதுதான் சார் அங்க இருக்கிற உறவு. அதுக்கு ஆதரவா கொஞ்சம் பேர் நிக்கிறான், அதுக்கு எதிராக கொஞ்சம் பேர் நிக்கிறான். விஜய் யாரு பக்கம் நின்னாரு? கடந்த காலத்துல யாரு பக்கம் நின்னாரு? யாரு பக்கம் நிக்கிறேன்னு சொல்லாத ஒரு நபர், நடுநிலை நக்கியாக இருந்த ஒரு நபர் இப்ப அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. அவர் என்னவாக இருப்பாரு? கடந்த காலத்துல என்னவாக இருந்தாரோ அப்ப அதே போல இருப்பாரு. ஆனா இங்க என்ன சிக்கல்னா, இப்ப அதிகாரம் கையில வந்ததுனால அவர் முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுப்பாரு? ரொம்ப இலகுவாக ஒரு முடிவு எடுப்பாரு. ஹெச்ஆர்என்சிக்கு யார அமைச்சரா போட்டாரு? ஹெச்ஆர்என்சிக்கு யார அமைச்சரா போட்டாரு? அவள் அமைச்சரா போட்டாரு. அவள் என்ன சொல்றாளோ அதை கேட்டு செயல்படுகிற இடத்தில் அந்த துறை இருக்கும். இனிமேல் திருப்பரங்குன்றம் நாம் நினைத்தது போல இருக்காது, நிலைப்பாடு நாம் நினைத்தது போல இருக்காது. நிச்சயமாக இந்த அரசு காவி சிந்தனை உடையவர்கள் எதை விரும்புகிறதோ அதை செய்யக்கூடிய அரசாக இருக்கும். இல்ல, கடந்த காலத்துல ஒரு நிர்மல்குமாரே சொல்லியிருக்காரு, இது டிஎம்கேவும் பிஜேபியும் ஆடக்கூடிய நாடகம் திருப்பரங்குன்ற விவகாரம். உண்மையில அங்க எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் ரெண்டு கடனைகள் டிராமான்னு சொன்னாங்க. இப்ப அந்த நிலைப்பாட்டு தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்க, அது டிராமாவா இல்லையாங்கிறது இப்ப அவங்க உடச்சு பேசியாகணும். இன்னொன்னு, கடந்த காலங்கள்ல நிர்மல்குமார் மேல அவர் ஒரு முன்னாள் ஒரு ஆர்எஸ்காரன்ற ஒரு பிம்பம் தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப அதெல்லாம் நிறுவனமா இருக்கணும். ஏதோ ஒரு வேளை இவங்க பெரியார் அம்பேத்கர் முகத்துக்கு ஒரு கரிபூச நிலைக்கு வந்துடும் இல்லையா? அப்படி விட்டுருவாங்களா என்ன? இல்ல, கண்டிப்பாக அப்படித்தான் விடணும். இல்லன்னா பிஜேபி விட்டுருமா என்ன? நான் இப்படி கேட்கிறேன் உங்களை. நீங்க சொல்றீங்கல்ல கரிபூசற நிலைமை வந்துடும், விட்டுருவாங்களா என்ன? இல்லன்னா பிஜேபி விட்டுருமா? ட்ரௌசர் அவுத்துறாதா பிஜேபி? ஏன் சார் ஒரு முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு சார், என்ன பேசினார்னு தெரிஞ்சுச்சா சார் இந்த நாட்டு மக்களுக்கு? என்ன கோரிக்கை வச்சாருன்னு தெரிஞ்சா சார் இந்த நாட்டு மக்களுக்கு?
குறைஞ்சபட்சம் ஒன்றிய அரசு சார்பிலாவது யாராவது சொன்னாங்களா நாங்க வந்து இதைத்தான் பேசியிருக்கோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர்ன்னு சொன்னாங்களா? இல்ல அதை கூட வெளியில எக்ஸ்போஸ் பண்ண திராணி இல்லாத முதலமைச்சரா தானே சார் இவர் இருந்தாரு. இவர் என்ன சார் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துருவாரு? இவரால் என்ன சார் முடியும்? இன்னொரு விஷயம் தெரியுமா, சட்ட ரீதியா இதை கையாளுவதிலேயே தடுமாறி போகும் இந்த அரசு. சட்ட ரீதியாக இதை கையாளுவதிலேயே தடுமாறி போகும். கடந்த கால திமுக ஆட்சி சட்ட ரீதியாக இதை ரொம்ப அழகா எடுத்துட்டு போனாங்க. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ரொம்ப அழகா எடுத்துட்டு போனார் இந்த செய்திகளை. இதெல்லாம் ஒரு பெரிய டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க் சேர்ந்து சமூக நீதியை காப்பதற்கு, தமிழ்நாட்டினுடைய தன்மை கெட்டு போகாமல் தமிழ்நாடு பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு அரண் அமைத்து நின்னாங்க சார். உங்களுக்கு அதுல ஒரு பெரிய பங்குண்டு, எனக்கு ஒரு பங்குண்டு, வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு ஒரு பங்குண்டு, திமுக அரசுக்கு ஒரு பங்குண்டு. இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி. இப்ப அந்த கூட்டு முயற்சி உருவாகும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இனி பேச முடியாத நிலைமை உருவாகும். உங்களுடைய குரல் வலை நசுக்கப்படும் சார். என்னுடைய குரல் வலை நசுக்கப்படும். ஏற்கனவே வாஞ்சிநாதன் மீது கருவம் வைத்துக் கொண்டு எப்போது மாட்டுவார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஜி.ஆர். சுவாமிநாதன். இப்ப அரசு அதற்கு சாதகமாக இருக்கும். இப்ப என்ன செய்வீங்க நீங்க? நம்ம சிறைச்சாலைக்கு அஞ்சல, சிறை கூட்டணியில் பூட்டிடுவாங்கிறதுக்காக நாம பேசாம இருக்க போறதில்ல. அதுக்கெல்லாம் நாம தயார். ஆனா பூட்டிடுவாங்க. பூட்டின காலத்துல நம்ம உள்ளதானே இருப்போம், பேச முடியாதுல்ல. அதுதான் அவங்க விரும்புறாங்க. அப்போ இந்த அரசு நிர்வாக ரீதியாகவே ஸ்டாண்ட் எடுக்க முடியாம தடுமாறும். நிர்வாக ரீதியாகவே இந்த விஷயத்தை அணுக முடியாம தடுமாறும். இந்த அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகும். எனவே டெல்லியிலிருந்து வகுத்தளிக்கப்படுகிற, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், டெல்லியோட ஏன் போறீங்க, ரொம்ப தூரமா இருக்கு. நாக்பூரிலிருந்து வகுத்தளிக்கப்படுகிற அஜெண்டா திருப்பரங்குன்றத்தில் என்னவோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இனிமே ஹெச்ஆர்என்சி எல்லாம் விளக்கேற்ற மாட்டான். ஹெச்ஆர்என்சி எல்லாம் விளக்கேற்ற மாட்டான். யாரு பெட்டிஷனரோ அவனை விளக்கேற்ற சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் பேசுகிற, உங்களுக்கு அறக்கழகத்தில் பேசுகிற இந்த காணொலியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக விரைவில் நடக்கும் பாருங்க இது. ஏன்னா கோர்ட்டு சொல்லிடுச்சு நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க. அதுதான், அது அந்த இடத்துக்கு வருவாங்கல்ல. கோர்ட்டு சொல்லிடுச்சு நாங்க என்ன பண்ண முடியும் இடத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு வகையில அது நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு துணிக்கு போற வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்தா, ஏன்னா கலவர சூழல் கூட வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை அவங்க விரும்புவாங்க. பெட்டிஷனர் எதை சார் விரும்பினாரு? பெட்டிஷனர் எதை விரும்பினாரு? இந்த கலவர சூழலை தானே அந்த பெட்டிஷனர் விரும்பினாரு. இப்ப அந்த பெட்டிஷனருக்கு ஃபேவரா தானே ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாரு. நான் என்ன கேட்கிறேன் சார், ரொம்ப சிம்பிள் சார். விஜய்க்கு இதெல்லாம் புரியாது சார். கிரவுண்டு ஒரு ஜஸ்டிஸ் நீதிபதி, மாட்சிமை தங்கிய நீதிபதி, அவர் ஏன் சார் ஸ்பாட் விசிட்டுக்கு போனாரு? அவர் ஸ்பாட் விசிட்டுக்கு போக வேண்டிய அவசியம் அங்க எங்க இருந்து எழுது சொல்லுங்க நீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விவகாரங்கள் எல்லாம் ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து ஸ்பாட் விசிட்டுக்கு போயிட்டாரா? இல்ல சென்னை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதிகள் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு வழக்குகளை விசாரித்தார்களே, அவர்கள் எல்லாம் நேரா போயிட்டாங்களா? போகல. அப்ப நீங்க ஏன் ஸ்பாட் விசிட்டுக்கு போனீங்கிற ஒரு கேள்வியை நாம தொடுத்தோம்ல, அது விஜய்க்கு புரியுதா? அந்த கேள்விக்கு பின்னால் இருக்கிற நியாயம். 8 மணிக்கு விளக்கேற்றணும், 8 மணிக்கு விளக்கேற்றலன்னா 8:05க்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போட்டுருவேன். இதுக்கு முன்னாடி எந்த தீர்ப்புல அப்படி சொல்லியிருக்கீங்களா? எந்த உச்ச நீதிமன்றமாவது அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கா? எந்த உயர் நீதிமன்றமாவது அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கா? அப்ப இந்த வழக்குல மட்டும் ஏன் சார் இவ்வளவு நெருக்கடி? நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து இதை நிறைவேற்றலன்னு சொன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போட்டுருவேன்னு சொல்றது நியாயம் இருக்கு. 8 மணிக்கு நீ நிறைவேற்றணும், 8 மணிக்கு நிறைவேற்றலன்னா 8:05க்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போடுவேன்னா அப்போ உங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத கடந்த கால அரசு புரிஞ்சுக்கிச்சு. அதனாலதான் அந்த அரசு சொன்னிச்சு, we will face the consequences சொன்னிச்சு. இப்ப இந்த அரசு என்ன சொல்லிருந்தா, we will not face the consequences சொல்லி, நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன். இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு புரியாது. இந்த பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். விஜய்க்கு தெரியாது சார் திருப்பரங்குன்றம் எங்க இருக்குன்னு. விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா திருப்பரங்குன்றம் எங்க இருக்குன்னு? விஜய் ஒரு வார்த்தை தேர்தல் பிரச்சாரத்துல எங்காவது பேசினார, விவசாயிகளுக்கு கடனை ரத்து பண்ணிடுவேன், பெண்களுக்கு சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்துருவேன், உறக்க போற பிள்ளைங்களுக்கு நகையை கொடுத்துருவேன், தாய்மாமன் சீரை கொடுத்துருவேன், சிலிண்டரை கொடுத்துருவேன் எல்லாம் சொன்னார் இல்லைங்க. எங்காவது ஒரு இடத்துல திருப்பரங்குன்றத்தில் கலவர சூழலை உருவாக்குபவர்களினுடைய குரல் வலை நசுக்கப்படும், சமூக நீதி மண்ணாகவே தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் பேசியிருக்கணுமா வேணாமா? உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல, மு.க. ஸ்டாலின் பேசினார்ல, ஏன் நீங்க பேசல? ஏன் சார் நீங்க பேசல? உங்க கட்சி பேசுச்சா? உங்க கட்சிக்கு திருப்பரங்குன்றத்துல நீங்க யார வேட்பாளரா போட்டீங்க? நாக்பூரில் ட்ரௌசர் போட்டுக்கொண்டு வளம் வந்த ஒருவரை கொண்டு வந்து திருப்பரங்குன்றத்துல நீங்க வேட்பாளரா போட்டீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்ன சார்?
பிஜேபியில பணியாற்றியவர், பிஜேபி சொல்லி அதிமுகவுக்கு போனவர், அதிமுகவிலிருந்து பிஜேபி சொல்லி உங்கள்கிட்ட வந்தவர். தெரியாதா உங்களுக்கு? அவரை கொண்டு வந்து நீங்க திருப்பரங்குன்றத்துல வேட்பாளரா போட்டீங்க. அப்ப அதுவே உள்நோக்கம் கொண்டது தானே. எனவே இந்த விவகாரத்தில் இந்த அரசு அம்பலப்பட்டு போகும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். உண்மையிலேயே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் என்ன செய்ய போகிறார் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் நான் சொன்னதைத்தான் செய்ய போகிறார். அவர் எதற்கும் தயாராக மாட்டார். அவர் ஒரு கனத்த அமைதியோடு இருக்கிறார். அவர் இந்த விவகாரத்தில் மாட்சிமை தங்கிய நீதிபதி. ஏன்னா வாஞ்சிநாதன் கேட்டார்ல, உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்கன்னாருல, இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் கேட்பாரு. நான் சொல்லிட்டேன் இப்பவே, மயிலாட் உங்களுடைய பக்கம் இந்த முதலமைச்சர் நிற்பார். ஓகே, கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிட்டீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதத்தில் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி.